இப்போ இன்னொரு பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி அமைச்சிரும். 2வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி டவுன் பண்ணிட்டு விஜய் வந்துருவாரு அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்கு. அவங்க வந்து என்னைக்கு அதிமுக வந்து வழக்குகள் காரணம் காட்டி பிஜேபி வந்து உள்ள வந்தாங்களோ, அப்போ என்னன்னா ஒருவேளை அதிமுக வந்து ஆட்சி அமைத்தால் அவங்களே சொல்றாங்க, இது கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க, நாங்க தான் ரூல் பண்ணுவோம்னு சொல்றாங்க, 2.5 வருஷம் நாங்க இருப்போம், பிஜேபி 2.5 வருஷம் இருக்கும், 2.5 வருஷம் அதிமுக. இந்த டீல் எல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஒத்துக்கவே இல்லை. தாவேகாவோட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து அதிமுக வந்து ஆர்வம் காட்டவே இல்லை. பிஜேபி தான் இறங்கி வந்து பேசினாங்க, இவங்க ஆர்வம் காட்டவே இல்லை. ஏன்னா ஒருவேளை விஜய் வந்து நம்ம கூட்டணிக்குள்ள வந்துட்டா 2.5 வருஷம் விஜய், 2.5 வருஷம் வந்து எடப்பாடின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவான முடிவு எடுத்து விஜயை வந்து அந்த கூட்டணிக்குள்ள எனக்கு வேணவே வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்துட்டார். ஒருவேளை அதிமுக ஜெயிச்சாலும் திருப்பி அதே பிரச்சனை தான் வரும். பிஜேபி 2.5 வருஷம், அதிமுக 2.5 வருஷம் வருதுனால களத்துல அதிமுக என்ன வேலை செய்யணுமோ அதை வந்து செஞ்சிருக்காங்க. திமுக வந்து அதிகப்படியான வெற்றியை வந்து தக்க வச்சுப்பாங்க. 170 180 சீட்டு வரைக்கும் அவங்க போறாங்க. எதிர்கட்சியாக அதிமுக தான் வரும். ஒருவேளை அதிமுக ஜெயிச்சா கட்சி இதோட முடிஞ்சுது, உங்களுக்கு வந்து பிஜேபி வந்து உங்களை கபலீகரம் பண்ணிடுவாங்க. அதனால அதிமுக வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இந்த எலெக்ஷன் வந்து வேலை பார்த்தாங்க. பெருசாலாம் எங்கேயுமே களத்துல வேலை செய்யாம கட்சியை காப்பாத்திருக்காரு. எனக்கு வந்து ஆட்சி போனா பரவாயில்ல, அடுத்த 5 ஆண்டுகள்ல கூட நம்ம வந்து ஆட்சி பிடிக்கலாம், ஆனா கட்சி போச்சுன்னா பொதுசாளர்ன்றது மிகப்பெரிய ஒரு பதவி. அதனால அவர் வந்து அழகா வந்து பிளே பண்ணியிருக்கார். ஒரு சில இடங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி நகரங்கள்ல வந்து விஜய் வந்து 2ஆம் இடம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து அதிகமா விஜய் வந்து நம்பி வாக்களிச்சிருக்காங்க. அந்த வாக்குகளை வந்து நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. அந்த மாதிரி 2வது இடம் வந்து அதிகப்படியான இடங்கள் வர. ஆனா எதிர்கட்சியாக திமுக ஆளுங்கட்சியாக வருது, எதிர்கட்சியாக அதிமுக தான் வரும். விஜய்க்கு அந்த இடத்துல வந்து இடமே கிடையாது.